வணக்கம். நம்ம யார்கிட்டயுமே ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது ரொம்ப கவனமா பேச வேண்டியதா இருக்கு. நாம கொஞ்சம் கவனமா பேசல அப்படின்னா, நாம சொன்னது ஒரு விஷயமா இருக்கும். நம்ம சொன்னது ஒரு அர்த்தத்தில இருக்கும். அது 4 பேர் காதுல போய் சேரும்போது சம்மந்தமே இல்லாம வேற மாரி போய் சேர்ந்துரும். அதான் வதந்தி, ரூமர்ஸ் அவங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தது பேச ஆரம்பிச்சுருவாங்க. தமிழ்ல கூட சொல்லுவாங்க அந்த கிராமத்து பக்கம்லாம். "ஐய்யய்யோ! அவங்ககிட்ட பார்த்து கவனமா பேசணும். என்னமோ ஈர பேனாக்கி பேன பெருமாளாக்கிடுவான்னு சொல்லுவாங்க. கண்ணு, காது, மூக்கு, வாய் வச்சு பேசுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி பேசி விட்டுடுவாங்க. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இது வந்து எதார்த்தத்தில எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். ஈவன் எனக்கு கூட அந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நான் சொன்னது ஒண்ணா இருக்கும். அது போய் சேரும்போது, நான் சொல்லாத மாரி சம்மந்தமே இல்லாம போய் சேர்ந்துரும். அந்த மாரி ஒரு கிராமத்தில ஒரு விவசாயி இருக்கிறாரு. அந்த விவசாயிகிட்ட அவர் நெறைய விலங்குகள வச்சு வளர்த்துட்ருக்காரு. அதில வந்து ஒரு மாடு. ரொம்ப சின்சியரா அவருக்கு வந்து ஒர்க் பண்ணுது. காலைல அவர் கூட எழுந்து வயலுக்கு போறது, இந்த இதெல்லாம் சுமக்கிறது, எல்லா வேலையும் பார்த்துட்டு வருது. அங்க ஒரு ஆடு இருக்குது, கோழி இருக்குது, ஒரு நாய் இருக்குது, நெறைய இதெல்லாம் இருக்குது. மிருகங்கள்லாம் இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் இருக்கும்பொழுது, அந்த மாடுகிட்ட நாய் கேட்குது. "என்னப்பா என்ன இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா எப்படி போச்சு? என்ன எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, அப்புறம் என்ன ரொம்ப டல்லா இருக்கிற?" அப்படின்னா, "இல்ல உடம்பு ரொம்ப டயர்டா இருக்குது. காலைல வேலை செஞ்சுட்டே இருக்கிறனால முடியல. கொஞ்சம் ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்தா நல்லாருக்கும்னு தோணுது எனக்கு. அது மாரி கொஞ்சம் ரெஸ்ட் மட்டும் கிடைச்சா, இன்னும் என்னால கொஞ்சம் எனர்ஜி ரீகெயின் ஆயிடும். கண்டிப்பா நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ண முடியும்." அப்படின்ற மாரி இந்த மாடு சொல்லுது நாய்க்கிட்ட. என்ன சொல்லுச்சு? ரெஸ்ட் தான் கேட்டது. வேற ஒண்ணும் கேட்கல. இது அப்படியே நாய் என்ன சொல்லுது கோழிக்கிட்ட. கோழி கேட்குது, "ஏன் என்னம்மா?" அப்படின்னோனே, "அவருக்கு முடியலையாம். உடம்பு ரொம்ப டயர்டா இருக்குதா அவருக்கு." அப்படின்ச்சு. கோழி போய் என்ன பண்ணுச்சு, இன்னும் ஆடுகிட்ட போயிட்டு என்னம்மான்னோனே, அவருக்கு என்ன சொல்றது, அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குதாம் அவருக்கு. நெறைய வேலை வாங்குறாங்களாம் அவர முதலாளி. அப்படி சொல்லிச்சாம். இப்படி ஒண்ணு ஒண்ணா போய் கடைசியா அந்த விவசாயி காதுல போய் விழும்போது எப்படி ஆயிப்போச்சு, மாடு நாளைலருந்து வேலை செய்யாதாம். அத நீங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்களாம். அது வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகுது அப்படின்ற மாரி விஷயம் போய் விவசாயி காதுல விழுது. அவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் உண்மையா, பொய்யா அதெல்லாம் வந்து ஆராயாம, யோசிக்காம நேரா அந்த மாட்ட கொண்டு போய் என்ன பண்றாரு அவரு, வித்துர்றாரு. ஏதோ பண்ணிட்டு அவர் விட்டுர்றாரு. அப்போ கடைசியா அந்த மாடு ரொம்ப வருத்தப்படுது. "நான் ஒண்ணுமே பேசலையே நானு. நான் வெறும் ரெஸ்ட்டு தானே கேட்டேன் நானு. அது என்ன கடைசில இப்படி போய் நிக்குது." இந்த மாடுகிட்ட அத கேட்கறதுக்கு விவசாயிக்கு விருப்பமும் கிடையாது. கடைசில அவஸ்தைப்பட்டது யாருன்னா, அந்த மாடு தான். இதே மாதிரி தான். ஈவன் நம்ப ஒரு படத்துல கூட பார்த்தீங்கன்னா, வடிவேலு வந்து கல்யாணத்துல தண்ணி கேட்பாப்புல. இந்த புரோக்கருக்கு வந்து இவரு காசு கொடுக்க மாட்டாரு. அந்த காண்டுல அவர் என்ன பண்ணுவாரு, அப்படியே போய் கடைசியா எங்க போய் நிக்கணும் அந்த கல்யாண மண்டபத்துல, மாப்பிள்ளை தங்க சொம்பு இருந்தா தான் தாலி கட்டுவாரு. அந்த மாரிலாம் அந்த லேடி வந்து செம முத்தும் வடிவேலு அந்த படத்துல. அதே மாதிரி தான் ஈவன் இந்த மூக்குத்தி அம்மன் படத்துல ஒரு படம் பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி வந்து அவங்க வீட்ல அவங்க அக்கா கிட்ட போயிட்டு பேசிட்டு இருப்பாப்புல. அவங்க "உனக்கு என்னதான் வேணும்?" அப்படி கத்துவாங்க. அவரு "ஒண்ணும் இல்ல. ஒரே ஒரு நாள் ரெஸ்ட் கிடைக்குமா?" அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா கேட்பாங்க. அதே மாதிரி தான். அந்த மாடு கேட்டது என்ன? ஒரே ஒரு நாள் ரெஸ்ட்டு தான். ஆனா அது 4 பேர் காதுக்கு போய் விழும்போது கடைசியா வேற சம்மந்தமே இல்லாம போய் விழுந்து, கடைசியில அவஸ்தைப்பட்டதும் அந்த மாடு தான். ஸோ நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம யார்ட்ட கன்வே பண்றோம் அப்படின்னா, சரியான நபர்கிட்ட தான் நம்ம அத கன்வே சொல்றோமா? அது கரெக்ட்டா தான் போய் சேருமா? அப்படின்றத பார்க்கணும். அப்படி இல்லன்னா, யார் சம்மந்தப்பட்ட நபரோ, யார்கிட்ட பேசுறோம், அவங்க கிட்ட மட்டும் நம்ம நேரடியா போய் பேசிட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு சேதாரமும் கிடையாது. அர்த்தம் கரெக்ட்டா போய் புரிஞ்சிரும். அதுக்கு பதிலா, நாம யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசாம, வேற யார்கிட்டயா பேசி விட்டுட்டோம் அப்படின்னா, இப்படி தான் சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒண்ணு போயி 1க்கு 2ஆ பேசி கடைசியா பின்விளைவுகள் ரொம்ப மோசமா தான் இருக்கும். ஸோ நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 10 முறை யோசிச்சுக்கோங்க. யாருக்கிட்ட பேசணுமோ அவங்ககிட்ட மட்டும் பேசுனீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைச்சிரும். சேதாரமே இருக்காது. அப்படி இல்லன்னா, செய்கூலி கம்மி, சேதாரம் ரொம்ப அதிகமாயிடும். பார்த்து பத்திரமா பேசுவோம். பாய்.